மே 15, 2020 அன்று நடந்த ஊழிநூல் விளக்க உரை பகுதி 17. ஊழிநூல் விளக்க உரையில் தோற்றம் முதல் உயிரிகளின் இயல்பு வெளிப்பாடு என்ற தலைப்பில் ஆசான்மா செந்தமிழன் அவர்களின் உரை. அனைவருக்கும் வணக்கம். புணர்ச்சியியலுடைய புவித்தோற்ற உயிரின கொள்கைகளை பாடங்களாக விளக்கி வருகிறோம். கடந்த பாடத்தில் வேர் எனும் உறுப்பு ஏன் வெளிப்பட்டது என்பதையும், வேர் எனும் உறுப்பு ஒரு உயிரினத்தின் உடலில் எந்த அடிப்படையில் செயல்படுகிறது என்பதையும் விளக்கினோம். குறிப்பாக இலைகள், மென்தண்டுகள் ஆகிய உறுப்புகளின் வளர்ச்சிக்கு பிறகுதான் வேர் எனும் உறுப்பு வெளிப்பட்டது என்பதை விளக்கினோம். அதன் அடுத்த நிலையை இன்றைய பாடத்தில் விளக்கிவிட்டு உயிரினங்களின் தோற்றம் எனும் கருத்திற்கு செல்வோம். வேர் எனும் புதிய உறுப்பு நிலம், நீர், வெப்பம் ஆகிய 3 பூதங்களுக்கு இடையில் தொடர் பரிமாற்ற புணர்ச்சியில் ஈடுபடுவதாகும். இம்மூன்றினுள் வெப்பமே மிகை ஆகும். ஏனெனில் நிலம் எனும் நிலைநிறுத்தப்பட்ட வடிவம் வெப்பத்தினால் உறுதி செய்யப்பட்டது. பாடங்களை நீங்கள் இதுவரை உள்வாங்கியிருந்தால் வெம்மை, குளிர்மை ஆகிய இரண்டிற்கு இடையிலான பரிமாற்ற புணர்ச்சியில்தான் ஆதி உயிரினங்கள் வெளிப்பட்டன என்பதை புரிந்து கொண்டிருப்பீர்கள். வெம்மை, குளிர்மை ஆகியவற்றின் பரிமாற்ற புணர்ச்சி தான் ஓரறிவு கொண்ட நுண்ணுயிரிகளாக புவியில் முதலில் வெளிப்பட்டது. காற்று எனும் பூதத்திற்கான புணர்ச்சி செயல்பாடு ஆதி உயிரினங்களில் மிகவும் குறைவு. காற்று விளக்க புணர்ச்சியில் இருப்பது, அதன் ஆதி நிலையில் விளக்க புணர்ச்சியில் இருப்பது. அந்த வகையில் காற்று உண்டு. ஆனால் பரிமாற்ற புணர்ச்சியில் காற்று இதுவரை ஈடுபடவில்லை. வெம்மை, குளிர்மை ஆகிய இரண்டும் புணர்ந்துதான் முதல் உயிரின கூட்டம் தோன்றியது. இரண்டாவது நிலை உயிரின கூட்டமும் அவ்வாறு தோன்றியதே என்பதுதான் இதுவரை விளக்கப்பட்ட பாடம். இப்பொழுது வேர் என்ற உறுப்பு வெளிப்பட்ட பிறகு காற்று எனும் பூதம் பரிமாற்ற புணர்ச்சியில் இணைந்து கொள்கிறது. நேரடியாக காற்று என்று எதை அழைக்கிறோமோ, எதை உணர்கிறோமோ, அந்த பூதம் நேரடியாக பரிமாற்ற புணர்ச்சியில் ஈடுபடுகிறது. இது மிகவும் இன்றியமையாத ஒரு வளர்ச்சி. இந்த வளர்ச்சி தான் இன்று வாழும் எல்லா உயிரினங்களின் உடல்களிலும் இலக்கணமாக அமைந்துள்ளது. மனித உடலுக்கும் பிற உயிரினங்களின் உடலுக்கும் இது ஒரு இலக்கணம். வெம்மை, குளிர்மை ஆகிய இரண்டு மட்டும் பரிமாற்ற புணர்ச்சியில் ஈடுபட்டு கொண்டிருந்தால் உயிரினங்களின் உடல் பெருக்கமடையாது, உயிரினங்களின் உடல் உறுதித்தன்மையை எட்டாது. அவற்றின் உறுப்புகளின் வகைமை மிகவும் குறைவாக இருக்கும். இதை நீங்கள் சமகாலத்தில் நீங்கள் கண்ட உயிரினங்களில் இருந்தே புரிந்து கொள்ளுங்கள். இப்பொழுது சில சான்றுகளை முன்வைப்போம். அந்த சான்றுகள் உங்களுக்கு புரிதலை வழங்கி ஆழத்திற்கு அழைத்து செல்வதற்காகவே அன்றி அந்த சான்றுகளே இலக்கணம் அல்ல. சில சான்றுகளை விளக்கப் போகிறோம். அந்த சான்றுகள் தான் இலக்கணம் என்று புரிந்து கொள்ளாதீர்கள். ஒரு தொடக்கத்திற்காக உங்களை அழைத்து செல்வதற்காக அந்த சான்றுகள் முன்வைக்கப்படுகின்றன. நாம் முன்வைக்கும் கருத்து, இந்த நூல் வழியாக நாம் முன்வைக்கும் கருத்து, காற்று எனும் பூதம் பரிமாற்ற புணர்ச்சியில் ஈடுபட்ட பிறகுதான் புவியில் உறுதியான உடல் கொண்ட உயிரினங்கள் வளர்ச்சியடைந்தன. அதற்கு முந்தைய உயிரின கூட்டம் வெம்மை, குளிர்மை ஆகிய இரண்டின் பரிமாற்ற புணர்ச்சியில் இருந்தன. அவ்வாறு அவ்விரண்டின் பரிமாற்ற புணர்ச்சியில் வெளிப்பட்ட உயிரினங்கள் வலிமையற்ற மென்மையான
மிகவும் நுண்ணிய உடல் கொண்ட, அதிக வளர்ச்சியற்ற உடல் கொண்ட உயிரினங்களாக இருந்தன. காற்று வந்த பிறகுதான் உடல் வளர்ச்சியடைந்தது, பல உறுப்புகள் வெளிப்பட்டன, உடல் உறுதியடைந்தது என்பது கருத்து. காற்றின் செயல்பாடு மிகவும் குறைவாக உள்ள பகுதிகளில் வாழும் உயிரினங்களை எண்ணி பாருங்கள். நிலத்திற்கு கீழே இருக்கும் புழுக்கள் அவ்வகையான உயிரின கூட்டத்தில் ஒன்று. இந்த புழுக்கள் உறுதியற்ற உடல் கொண்டவை. புழுக்களுக்கு அதிக உறுப்புகள் இல்லை. ஒரு குழல் போன்ற உடல் கொண்டது. உறுப்புகளின் வகைமை நன்கு, இந்த சொற்களை எல்லாம் நன்கு உள்வாங்க வேண்டும். உறுப்புகளில் வகைமை இல்லை, பல வகை உறுப்புகள் இல்லை என்பது கருத்து. காற்றின் செயல்பாடு குறைய குறைய உறுப்புகளில் வகைமை குறையும், உறுப்புகளில் உறுதித்தன்மையும் குறையும். மேலும் உடல் வளர்ச்சியும் மிகவும் குறைவாக இருக்கும். எங்கெல்லாம் காற்று குறைவாக இருக்கின்றதோ அங்கெல்லாம் இந்த நிலை. காற்று மிகுந்து செல்ல உறுப்புகளில் உறுதி கிடைக்கும், உறுப்புகளில் வகைமை பெருகும், உடல் வளர்ச்சி அடையும். கரையான்கள், ஏராளமான வண்டுகள் தம்முடைய தொடக்க நிலையில், அதாவது அவை புழு என்னும் நிலையில் இருக்கும்போது, பூச்சிகளும் வண்டுகளும் புழு என்னும் நிலையில் இருக்கும்போது என்ன செய்கின்றன என்று பாருங்கள். ஒரு பட்டாம்பூச்சி தன்னுடைய முட்டைகளை எல்லாம் எவ்வாறு பொரித்து குஞ்சுகளாக்குகிறது என்று பாருங்கள். அது முதலில் செய்வது காற்று அதிகம் புகாத வகையில் ஒரு கூடு கட்டுவதுதான். பட்டாம்பூச்சிகள் மட்டுமல்ல, ஏராளமான பூச்சிகள் காற்று புகாத அல்லது காற்று மிக மிக குறைவாக புகுந்து வெளிவரும் அளவிற்கான ஒரு கூட்டை கட்டி தம்முடைய புழுக்களை எல்லாம் வளர்த்தெடுக்கின்றன. அங்கு புழு நிலையில்தான் அந்த உயிரின கூட்டம் இருக்கிறது. அவை ஓரளவு வளர்ச்சியடைந்த பிறகு அந்த கூடு சிதைக்கப்படுகிறது, அந்த கூடு கிழிக்கப்படுகிறது, காற்று உள்ளே நுழைகிறது. அதன் பிறகு அந்த புழுக்கள் எவ்வாறு வளர்ச்சி அடைகின்றன என்று பாருங்கள். காற்று உள்ளே நுழைந்த பிறகு அந்த புழுக்களின் உடல் உறுப்புகளில் வகைமை பெறுகிறது. அதன் பிறகுதான் அவற்றிற்கு உணர்ச்சி தந்திகள் முளைக்கின்றன. அதன் பிறகுதான் அவற்றுடைய விழிகள் வளர்ச்சி அடைகின்றன. அதன் பிறகுதான் அவற்றுக்கு கால்கள் முளைக்கின்றன, சிறகுகள் முளைக்கின்றன. அது மட்டுமல்ல, அந்த உயிரினங்களின் உடலில் எண்ணற்ற வண்ணங்கள் அதன் பிறகுதான் தோன்றுகின்றன. காற்று உள்ளே நுழையும் வரை அவை ஒரு வண்ணத்தில், ஒரு குறிப்பிட்ட வண்ணத்தில் மென்மையான உடல் கொண்ட மிக குறைந்த உறுப்புகள் கொண்டவையாக இருக்கின்றன. ஒரு முட்டைக்குள் இருக்கும் பறவையின் குஞ்சு இவ்வாறு தான் இருக்கிறது. முட்டை எனப்படுவது ஒரு அற்புதமான படைப்பு. அந்த முட்டை என்ற தலைப்பிலேயே ஊழி நூலில் நிறைய விளக்கங்கள் உள்ளன. முட்டை முதலில் எவ்வாறு வெளிப்பட்டது, முட்டை என்பது என்ன என்பதை பற்றியெல்லாம் நிறைய விளக்கங்கள் உள்ளன. ஒரு சான்றாக இந்த காற்று எனும் பூதத்தின் செயல்பாடுகளுக்கான சான்றாக விளக்க வேண்டுமென்றால், முட்டை எனப்படுவதே காற்று உள்ளே நுழையாமல் பாதுகாப்பதற்கான ஓர் ஏற்பாடு தான். அது காற்று உள்ளே நுழையாத வரை உள்ளே உயிரின வளர்ச்சி அடைகிறது. வண்ண மாறுபாடுகள் குறைவு, மிக குறைவான வண்ணங்கள், மென்மையான உடல், உறுப்புகளின் வளர்ச்சி மிக குறைவு. முட்டையிலிருந்து அவை வெளியே வந்த பிறகு பறவையின் குஞ்சுகள் எவ்வாறு வளர்ச்சி அடைகின்றன என்பதை நீங்கள் அறிவீர்கள். கருப்பையும் இவ்வாறு காற்று உள்நுழைதலை கட்டுப்படுத்துவதே. ஏற்கனவே அங்கு நீர் இருக்கிறது, வெம்மையும் இருக்கிறது. முட்டையாகினும் கருப்பையாகினும் நீர்மை வெம்மை ஆகிய இரண்டையும் உள்ளே வைத்திருப்பவை. உள்ளே ஏற்கனவே நீர் இருக்கிறது, வெப்பமும் உள்ளது என்றால் எதை தடுப்பதற்காக முட்டையின் ஓடுகள் இருக்கின்றன, எதை தடுப்பதற்காக கருப்பை இவ்வளவு பாதுகாப்பாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது என்றால்,
அது காற்றை தடுப்பதற்காக, காற்றின் செயல்பாடுகளை குறைப்பதற்காகத்தான் கருப்பை இவ்வளவு இறுக்கமாக இருக்கிறது, முட்டைகள் எவ்வளவு கடின ஓடுகளோடு இருக்கின்றன. புவியில் முதலில் உயிரினங்கள் எவ்வாறு வெளிப்பட்டன என்பதை இன்றும் படியெடுப்பது போல் காட்சிப்படுத்தும் உறுப்புகள் எல்லா உயிரினங்களின் உடல்களிலும் உள்ளன. முட்டைகள், கருப்பை ஆகியனவெல்லாம் புவியின் ஆதி உயிரின தோற்ற இலக்கணத்தை அப்படியே கொண்டிருப்பவை. இவற்றை பார்த்தே ஆதியில் உயிரினங்கள் எவ்வாறு வெளிப்பட்டன என்பதை புரிந்து கொள்வதற்கான பயணத்தை தொடங்க இயலும். அந்த வகையில் நீங்கள் காற்றுக்கும் உயிரினங்களின் உடல் வளர்ச்சி, உறுப்புகளில் உள்ள வகைப்பெருக்கம், அவற்றின் உறுதித்தன்மை ஆகியவற்றிற்கும் உள்ள தொடர்பை புரிந்து கொள்ளலாம். இப்பொழுது மீண்டும் உயிரினங்கள் தோன்றிய தொடக்க நிலைக்கு செல்வோம். வேர் என்ற உறுப்பு வளர்ச்சி அடைந்த பிறகு காற்று, வெம்மை, நீர்மை ஆகிய 3 பரிமாற்ற புணர்ச்சியில் ஈடுபட்டன. இந்த பரிமாற்ற புணர்ச்சி அந்த உயிரின கூட்டத்திற்கு உறுப்புகளை வளர்த்து கொடுத்தது. அவற்றின் உறுப்புகளில் உறுதித்தன்மையை கொடுத்தது. அது மட்டுமல்ல, அந்த உறுப்புகள் வடிவில், அதாவது அளவில் பெரியனவாக வளர்வதற்கான அனைத்து செயல்பாடுகளையும் செய்தது. இதுதான் வேர் என்ற உறுப்பு உள்ளே வந்த பிறகு, புணர்ச்சிக்குள் நுழைந்த பிறகு நிகழ்ந்த அடிப்படையான மாற்றம். புறத்தில் உள்ள வெப்பம் உள்நுழைதலும் நிலத்தின் உள்ளிருக்கும் குளிர்ச்சி வெளிச்செல்லுதலும் நிகழ்பவையே. அதாவது ஒரு உயிரினம் வேருடன் இருக்கிறது. அந்த வேர் கொண்ட உயிரினம் என்ன செய்கிறது என்றால், வெப்பத்தை உள்ளிழுக்கிறது, தனக்குள் இருக்கும் வெப்பத்தை வெளித்தள்ளுகிறது. புறத்தில் உள்ள குளிர்மையை உள்ளிழுக்கிறது, தனக்கில் உள்ள குளிர்மை வெளித்தள்ளுகிறது என்பவையெல்லாம் ஏற்கனவே நிகழ்பவைதான். ஆனால் இவை அடிப்படை புணர்ச்சி அல்ல. அடிப்படை புணர்ச்சி எது என்றால், நிலத்தின் வெப்பத்தை காற்று எனும் பூதமாக உள்வாங்க தொடங்கின வேர்கள். நிலத்தின் வெப்பத்தை காற்று எனும் பூதத்தின் வழியாக வேர்கள் உள்வாங்குகின்றன. ஏற்கனவே விளக்கியிருக்கிறோம். சீர்மை பகுதியிலெல்லாம் ஐம்பூதங்களை பற்றி விளக்கும்போது குறிப்பிட்டிருக்கிறோம். வெப்பம் என்பதே காற்றின் ஒரு வடிவம்தான். வெப்பம் வேறு, காற்று வேறு என்பது ஒரு நிலை. ஆனால் அடிப்படையில் வெப்பம் என்பது காற்று தான் என்று விளக்கியிருக்கிறோம். நீர் உறிஞ்சுவதற்கான ஒரு உறுப்பு தான் வேர் என்பது என்ற இந்த இப்பொழுது உள்ள மேலோட்டமான கருத்தை சற்று விலக்கி வைத்துவிட்டு இதை புரிந்து கொள்ளுங்கள். அதாவது வேர் என்றாலே அது நீரை உறிஞ்சும், அதன் ஒரே வேலை அதுதான் என்பது ஒரு மேலோட்டமான கருத்து. அதை விலக்கி விடுங்கள். விலக்கிவிட்டு இந்த பாடத்தை புரிந்து கொள்ளுங்கள். வேர்களின் அடிப்படையான செயல்பாடு நீரை உறிஞ்சுவது அல்ல. நீரை உறிஞ்சும் செயல்பாடு வேர்களுக்கு உண்டு, அதை நாம் மறுக்கவில்லை. ஆனால் எல்லாவற்றுக்கும் அடிப்படை என்று ஒன்று இருக்கும், அடுத்த நிலை என்று வேறொன்று இருக்கும். அடிப்படை எதுவெனில், நிலத்தில் உள்ள புவி வெம்மையை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறது, வெப்பத்தை. அதை காற்று வழியாக உள்ளிழுப்பதுதான் வேர்களுடைய முதன்மையான பணி. இவ்வாறு புவியின் வெப்பத்தை காற்று வழியாக உள்ளிழுப்பதனால்தான் வேர்கள் உறுதியாக இருக்கின்றன, வேர் கொண்ட தாவரங்கள் உறுதியடைகின்றன. ஏனென்றால் வெம்மை தான் உறுதித்தன்மையை வழங்கும், நீர்மை உறுதித்தன்மையை வழங்காது. உடலில் மிகுதியாக நீர் கொண்ட எந்த உயிரினமும் உறுதியாக இருக்காது. நாம் ஏற்கனவே நேற்றைய பாடத்தில் குறிப்பிட்டோம். திமிங்கிலங்கள், சுறாக்கள் ஆகியனவெல்லாம் கடலின் மேற்புறத்திற்கு வந்து வெம்மையை உள்வாங்கித்தான் உடலில் உறுதியை வளர்த்து கொள்கின்றன என்று ஏற்கனவே குறிப்பிட்டோம். உடலில் வெப்பத்தை வாங்காத எந்த உயிரினமும் உறுதியாக இருக்காது, உறுதித்தன்மை அடையாது. ஒரு தாவரம் உறுதித்தன்மை பெற வேண்டுமென்றால்
அதற்கு வெப்பம் வேண்டும். அந்த வெப்பம் மேலிருந்தும் கிடைக்கும், நிலத்தின் கீழிருந்தும் கிடைக்கும். மேலிருந்து கிடைக்கும் வெப்பத்தை விட மிக மிக இன்றியமையாததாக நிலத்தின் கீழிருந்து, அதாவது புவியின் மையத்திலிருந்து மேலெழுந்து வரும் வெப்பத்தை தாவரம் உள்வாங்குகிறது. இதுதான் தாவரம் செய்யும் மிக அடிப்படையான செயல். இதுதான் வேர்களுடைய இன்றியமையா பணி. வேர்கள் இவ்வாறு புவியின் வெப்பத்தை உள்வாங்குதல் காற்று எனும் பூதத்தின் வழியாக நிகழ்கிறது என்பதுதான் மீண்டும் மீண்டும் இங்கு வலியுறுத்தப்படும் கருத்து. இவ்வாறு வேர்கள் காற்று எனும் பூதத்தின் வழியாக வெம்மையை உள்வாங்கும் போது வெப்பத்தை மட்டுமா உள்வாங்கும்? காற்றில் வெம்மை குளிர்மை ஆகிய இரண்டுமே உண்டு. புவியின் கீழே எவ்வாறு இருக்கிறது என்பதை உங்களுடைய சொந்த பட்டறிவிலிருந்தே நீங்கள் ஓரளவு புரிந்து கொள்ளலாம். நீங்கள் எல்லோருமே குழி தோண்டியிருப்பீர்கள், நிலத்தில் கை வைத்திருப்பீர்கள். கீழே செல்ல செல்ல வெப்பக்காற்று மேலெழுந்து வரும். எவ்வளவு மழை பொழிந்திருந்தாலும், எவ்வளவு ஈரமாக இருந்தாலும், எவ்வளவு நீர் இருந்தாலும் நிலத்தின் கீழே செல்ல செல்ல வெம்மை மிகுந்து கொண்டே இருக்கும். கிணறு தோண்டும் போது கூட கிணற்றில் ஊற்று நீர் பொங்கிக் கொண்டிருந்தாலும், கிணற்றில் எவ்வளவு நீர் இருந்தாலும் ஆழம் செல்ல செல்ல காற்றில் வெம்மையை உணர இயலும். இது எதை குறிக்கிறது? நிலத்தின் கீழே நீர் இருக்கிறது என்பது ஒரு மேலோட்டமான பார்வை. நிலத்தின் கீழே அடிப்படையில் வெப்பம் இருக்கிறது, வெம்மை இருக்கிறது. முதல் நிலையில் வெம்மை இருக்கிறது, இரண்டாம் நிலையில்தான் நீர் இருக்கிறது. ஆகவே நிலத்தின் கீழிருந்து மேல் நோக்கி வரும் காற்று சற்று கூடுதலாக வெம்மையையும் அதற்கு அடுத்த நிலையில் குளிர்மையையும் வைத்திருக்கிறது. நிலத்தின் கீழிருந்து வரும் காற்றில் உள்ள வெம்மைதான் தாவர வளர்ச்சிக்கே அடிப்படை. தாவர வளர்ச்சிக்கு மட்டுமல்ல, நிலத்தின் கீழே வாழும் எண்ணற்ற உயிரினங்களுடைய உடலை பாதுகாப்பதே நிலத்தின் கீழிருந்து மேல் நோக்கி வரும் காற்றில் உள்ள வெம்மைதான். அதனால்தான் அதிகம் நீர் தேங்கி இருக்கிறது, காற்றின் செயல்பாடுகள் குறைவாக இருக்கிறது என்றால் வேர்கள் அழுகி போகின்றன. நீர் இருந்தால் வேர்கள் வளர்ச்சி அடையும் என்றால் ஏன் அதிக நீரில் வேர்கள் அழுகி போகின்றன? வேருக்கு முதன்மை தேவை ஈரமல்ல, முதன்மை தேவை நிலத்தின் கீழிருந்து வரும் வெம்மை. இரண்டிற்கும் வேறுபாடு உண்டு. வானிலிருந்து வரும் வெப்பம் வேறு, புவியின் மையத்திலிருந்து மேல் நோக்கி வரும் வெம்மை வேறு. ஒரு தாவரத்தின் வளர்ச்சிக்கு அடிப்படை தேவை புவியின் கீழிருந்து மேல் நோக்கி வரும் காற்றில் உள்ள வெம்மை. சாணத்தை எருவாக பயன்படுத்தும் போது என்ன நிகழ்கிறது? சாணம் புழுக்கத்தை கொடுக்கும். சாணத்தை நிலத்தில் கொட்டினால் புழுக்கம் ஏற்படும். சாணத்தில் உள்ள வெப்ப காற்று, காற்றில் உள்ள சாணம் காற்றை வெளியேற்றி கொண்டே இருக்கும். அவ்வாறு தான் சிதையும். சாணம் சிதைவது காற்றில் உள்ள விளக்க புணர்ச்சியினால். சாணம் தனக்குள் இருக்கும் காற்றில் வெம்மையை மிகுதியாக கொண்டது. அந்த வெம்மை மிகுந்த சாணத்திலிருந்து வெளிப்படும் காற்று வேர்களால் உடனடியாக உள்வாங்கப்படும். அதுதான் உடனடியான வளர்ச்சியை கொடுப்பது. அதாவது புவிக்கு கீழிருந்து மேல் நோக்கி வரும் காற்றின் சில தன்மைகள் சாணத்தில் உண்டு. அதனால்தான் சாணம் கொட்டப்பட்ட நிலம் சத்தான நிலமாக உங்களுக்கு அப்படி தோன்றுகிறது. ஆனால் அடிப்படையில் சாணத்தில் சத்து இருக்கிறது என்பது ஒரு மேலோட்டமான புரிதல். சாணம் வெளிப்படுத்தும் காற்று வெம்மை மிகுந்தது. அந்த காற்று தாவர வளர்ச்சிக்கு, தாவரங்களின் உறுதியான வளர்ச்சிக்கு, வேர்களின் செயல்பாட்டுக்கு தேவையானவற்றை வழங்குகிறது. இவ்வாறு நிலத்தின் கீழிருந்து வரும் காற்றில் உள்ள வெம்மையை வேர்கள் தம்முடைய முதன்மையான செயல்பாடாக பரிமாற்றம் செய்ய தொடங்கின, உள்வாங்க தொடங்கின. இது அவற்றுக்கு நல்ல உறுதித்தன்மையை கொடுத்தது. நரம்புகள், வலிமையான காம்புகள், தண்டுகள் ஆகியவையெல்லாம் தோற்றம் பெற்றன. நரம்புகள் முதலில் வெளிப்பட்ட நிலையெல்லாம் ஒரு அற்புதம். அதை நீங்கள்
இந்த பாடத்தின் வழியாக உணர்ந்து கொண்டு ஆழமாக புரிந்து கொண்டீர்கள் என்றால் நரம்பு என்ற ஒரு உறுப்பு தோன்றியது எவ்வளவு பெரிய வியப்பு, அற்புதம் என்பதை புரிந்து கொள்ள இயலும். மென்காம்புகளும் மென்தண்டுகளும் இருந்த நிலையில் அந்த தாவரங்களில் நரம்பு எனும் உறுதியான ஒரு உறுப்பு வெளிப்படுகிறது. இது எவ்வாறு நிகழ்கிறது என்றால் வேர்களுடைய செயல்பாட்டுக்கு பிறகு நிகழ்கிறது. நிலத்தின் கீழ் இருந்து வரும் வெம்மையை தாவரங்கள் வேர்கள் வழியாக வாங்கி நிலைநிறுத்திய பிறகு தண்டுகளில் நரம்பு எனும் ஒரு உறுப்பே வெளிப்படுகிறது. பொதுவாக நீங்கள் வெப்பம் உறுதியை வழங்கும் என்ற பாடத்தை புரிந்து கொள்ளுங்கள். வெப்பம்தான் உறுதியை வழங்கும். மூலக்கூறுகளை வெப்பமே இணைக்கும். ஆகவே வெப்பம்தான் உறுதி அளிக்கும். ஒரு நிலைக்கு பிறகு வெப்பம் சிதைக்கும், அது வேறு. ஆனால் சீர்மை நிலையில் ஒரு கட்டமைப்பு ஒழுங்குடன் இருக்கும்போது ஒரு பொருளுக்கு உறுதி அளிப்பது வெப்பம். கதிரவனிலிருந்து வரும் வெப்பம் வழங்கும் உறுதித்தன்மையை காட்டிலும் புவிக்கு கீழிருந்து மேல் நோக்கி வரும் வெப்பம்தான் உறுதித்தன்மையை கூடுதலாக வழங்குகிறது. இதுதான் பாடத்தினுடைய சாரமான கருத்து. இதற்கு ஒரு சான்றை முன்வைக்கிறோம். சில இலைகள், பச்சை இலைகளை நீங்கள் தரையில் பரப்பி வைக்கிறீர்கள், வெயிலில் வைக்கிறீர்கள். அந்த வானிலிருந்து வரும் வெப்பம் அந்த இலைகளை உடனே வற்றி போக செய்கிறது. உடனே அவை சருகுகளாகி விடுகின்றன. இதே இலைகள் நிலத்தின் கீழே இருக்கின்றன, காடுகள் எங்கும் கொட்டி கிடக்கின்றன, நிழலில் இருக்கின்றன. புவியின் கீழிருந்து மேல் நோக்கி வெப்பம் வந்து கொண்டே இருக்கிறது. அதை நீங்கள் அறிவீர்கள். மண்ணை எவ்வளவு வளமான காடாக இருந்தாலும் நிலத்தை 2 அங்குலம் 3 அங்குலம் தோண்டி பார்த்தாலே நிலத்தில் உள்ள வெம்மையை, வெப்ப காற்றை நீங்கள் உணர இயலும். அவ்வளவு வெப்ப காற்று நிலத்தின் கீழிருந்து மேல் நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் கொட்டி கிடக்கும் இலைகள் உடனடியாக சருகாவதில்லை. உண்மையில் அவை சருகுகளாகவே ஆவதில்லை. அவையெல்லாம் மட்கி போகின்றன. என்ன வேறுபாடு? இதுவும் வெப்பம், அதுவும் வெப்பம். ஏன் நிழலில் உள்ள இலைகள் மட்காகின்றன, வெயிலில் கிடக்கும் இலைகள் சருகாகின்றன என்றால், கதிரவ வெப்பம் நீரை உறிஞ்சிவிடும், அப்படியே உறிஞ்சி எடுக்கும். அது நேரடியான வெப்பம் மிகுந்த நிலை. அதாவது இலையில் உள்ள நீர்மையோடு கதிரவ வெப்பத்தில் உள்ள வெம்மை நேரடியாக புணர்ச்சி கொள்கிறது, அவ்வளவுதான். இடையில் காற்று என்ற பூதத்தின் செயல்பாடு குறைவு. ஆகவே சருகு என்ற நிலையை அது அடைந்து விடுகிறது. மாறாக காடுகளின் நிழலில் கிடக்கும் இலைகள், குச்சிகள், தண்டுகள் இவையெல்லாம் அவ்வாறு நேரடியாக வெம்மை நீர்மை ஆகியவற்றுக்கான நேரடி புணர்ச்சியில் இல்லை. நிலத்தின் கீழிருந்து மேல் நோக்கி வரும் வெம்மை காற்று என்ற பூதத்தின் வழியாக செயல்பட்டு இந்த இலைகள், தண்டுகள் ஆகியவற்றோடு பரிமாற்ற புணர்ச்சியில் ஈடுபடுகின்றன. விளைவாக இந்த இலைகளை மட்டுமல்ல, இலைகள், தண்டுகள் ஆகிய உயிர் பொருட்களை எல்லாம் சருகுகளாக்காமல் உயிர்ம பொருளாக மாற்றி அமைக்கின்றது அந்த காற்று. நிலத்தின் கீழிருந்து மேல் நோக்கி வரும் வெம்மையில் என்ன இருக்கிறது என்றால் வெறும் வெப்பம் அல்ல, நிலத்தில் உள்ள ஒட்டுமொத்த நீர்மையின் குளிர்ச்சியையும் நிலத்தின் கீழிருந்து மேல் நோக்கி வரும் காற்று தாங்கி வைத்திருக்கிறது, தேக்கி வைத்திருக்கிறது. பொதுவாக நாம் நிலத்தின் மேலே உள்ள நீர் ஆவியாதலை நீராவி என்கிறோம். இந்த நீராவி குளிர்ச்சி கொண்டது, வெப்பமும் கொண்டது. அது ஒரு காற்று. இதை ஒரு சான்றாக வைத்துக்கொண்டு நிலத்திற்கு கீழே வாருங்கள். நிலத்தின் கீழே இருந்து மேல் நோக்கி வரும் காற்று ஒரு நீராவியின் ஒரு வகை. நிச்சயமாக அது நீராவி அல்ல, உங்களுக்கு புரிய வைப்பதற்காக ஒரு சான்றாக சொல்கிறோம். நீராவியின் ஒரு வகை என்று புரிந்து கொண்டு கீழ் நோக்கி வாருங்கள். இந்த காற்று எந்த சூழ்நிலையிலும், எந்த இடத்திலும், புவியின் எந்த இடத்திலும், எந்த நிலையிலும் வெப்பத்தை மட்டுமே வைத்திருப்பதில்லை, ஒரு புழுக்கத்தை வைத்திருக்கிறது.
வெம்மை இருக்கிறது, ஆனால் புழுக்கமாக இருக்கிறது. இந்த புழுக்கம் உயிரின வளர்ச்சிக்கு மிகவும் அடிப்படையான ஒன்று. இந்த புழுக்கம்தான் காடுகளில் கொட்டும் இலைகளையும் பிற உயிர் பொருட்களையும் மட்கு என்ற நிலையை நோக்கி மாற்றி அமைக்கிறது. மட்கு என்ற நிலைக்கு மாற்றி அமைக்கின்றது. நேரடி வெப்பம் சருகாக்கி விடுகிறது. ஆனால் காற்று என்ற பூதத்தின் வழியாக செயல்படும் இந்த வெப்பம் மட்காகி விடுகிறது. மட்கு என்ற நிலைக்கு மாற்றி அமைக்கிறது. காடுகளில் மண் கருமை வண்ணத்தில் இருப்பதற்கு இதுதான் அடிப்படை காரணம். காடுகளில் நீர் தேங்கி இருக்கின்றது என்றால் அங்கு உள்ள எல்லா உயிரினங்களுமே அழிந்துவிடும். நீர் தேங்கி இருக்கும் காட்டு வகைகள் வேறு. பல உயிர்கள் வாழும் பல்லுயிர் பெருக்கம் மிகுந்த காடுகளில் நீர் தேங்குவதே இல்லை. எவ்வளவு மழை பொழிந்தாலும் அங்கு நீர் தேங்காது. அந்த நீர் நிலத்தின் கீழே சென்று கொண்டே இருக்கும். எவ்வளவு ஆழத்திற்கும் அந்த நீர் செல்லும். இது ஏன் நிகழ்கிறது என்றால், நிலத்தின் மேற்பரப்பிற்கும் நிலத்தின் ஆழத்திற்கும் இடையில் நுண்துளைகளை காற்று ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறது. இது மிகவும் முக்கியமான ஒரு செயல்பாடு. எவ்வளவு மழை பொழிந்தாலும் அந்த மழை நீர் நிலத்தின் கீழ் நோக்கி சென்று கொண்டே இருப்பதற்கு காரணம் நிலத்தின் கீழிருந்து மேல் நோக்கி வரும் காற்று. மண்புழுக்கள் துளைகளை இடுகின்றன, புழுக்கள் நிலத்தை உழுகின்றன என்பதை நீங்கள் அறிவீர்கள். அதுவும் ஒரு மேலோட்டமான கருத்து தான். அதை கடந்து இன்னும் வாருங்கள். மண்புழுக்களுக்கெல்லாம் ஆதியான காற்றுதான் நிலத்தை சிறப்பாக உழவு செய்கிறது. நிலத்தை உழுவதே காற்றுதான் முதல் நிலையில். மேற்பரப்பிற்கும் நிலத்தின் ஆழப்பகுதிக்கும் இடையிலான துளைகளை, சிறு என்பது கூட தவறான சொல், நுண்துளைகளை ஏற்படுத்துவதே காற்றுதான். இவ்வாறான நுண்துளைகள் வழியாக நிலத்தின் கீழிருந்து மேல் நோக்கி வரும் வெம்மை சற்று கூடுதலான காற்று புழுக்கம் என்ற இயல்புடன் இருக்கும். இந்த புழுக்கம் வேர்களுக்கு உணவு. இதுதான் உணவு. நேரடியாக வேர்கள் நீரை உறிஞ்சுவதில்லை. அவற்றுக்கு புழுக்கம் தேவை. அந்த புழுக்கத்தில் உள்ள குளிர்மை தேவை, வெம்மை தேவை. புழுக்கத்தில் உள்ள வெம்மையா குளிர்மையா எது கூடுதலாக தேவை என்று கேட்டால் உறுதியாக சொல்லலாம், தெளிவாக சொல்லலாம், புழுக்கத்தில் உள்ள வெம்மைதான் வேர்களின் முதல் தேவை. அதாவது நிலத்தின் கீழிருந்து மேல் நோக்கி வரும் காற்றில் அதிக குளிர்மை இருந்தால் வேர்கள் வளர்ச்சி அடையாது. அந்த தாவரம் உறுதி என்ற நிலை அடையாது, அது அழுகி போகும். அல்லது ஒற்றைத்தன்மையுடன் அந்த தாவரம் இருக்கும். நீர் தாவரங்களை எல்லாம் பாருங்கள். நீரிலேயே வாழும் தாவரங்களில் வண்ண மாறுபாடுகள் குறைவு, உறுப்பு வளர்ச்சி குறைவு, உறுதித்தன்மை குறைவு. ஏன் நீரிலேயே இருக்கும் தாவரங்களில் ஏன் இவ்வளவு குறைகள் இருக்கின்றன, ஏன் இவ்வளவு குறைவுகள் இருக்கின்றன என்றால், ஒரு தாவரத்தின் வளர்ச்சிக்கு நீரை காட்டிலும் புழுக்கத்தில் உள்ள வெம்மை அடிப்படையான தேவை என்பதுதான் கருத்து. இந்த கருத்தை இவ்வளவு விளக்குவதற்கான தேவை என்ன என்றால், புவியில் உள்ள உயிரினங்களுடைய இயல்புகள் யாவை, புவியில் முதலில் வேர் எவ்வாறு வெளிப்பட்டது, வேர் என்னதான் செய்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொண்டால் மரபு வேளாண் கொள்கையை நீங்கள் புரிந்து கொள்ள இயலும். மரபு வேளாண்மையில் ஈடுபடும் போது உங்களுடைய நிலத்தை நீங்கள் இந்த கொள்கைகளின் அடிப்படையில் புரிந்து கொண்டால் கலக்கமின்றி நீங்கள் செயல்படுவீர்கள். உங்களுடைய நிலத்தின் இயல்பை புரிந்து கொள்வீர்கள். இல்லை என்றால் ஏதேனும் ஒரு கொள்கையை மனப்பாடம் செய்து வைத்துக்கொண்டு சத்து பொருட்களை இடுவீர்கள், நீர் பாய்ச்சி கொண்டே இருப்பீர்கள். இறுதி வரை நீங்கள் இந்த நிலம் எனும் தாயின் இயல்புகளை புரிந்து கொள்ள மாட்டீர்கள். இந்த அளவில் நீங்கள் வேர் என்னும் உறுப்பின் வெளிப்பாடு எவ்வளவு மாற்றங்களை நிகழ்த்தியது என்பதை உள்வாங்கிக் கொண்டு அடுத்த நிலைக்கு வாருங்கள். ஒரு தாவரத்தின் உறுப்புகளை ஐம்பூதங்களின் அடிப்படையில் பகுக்க இயலும். மலர்கள், இலைகள், வேர்கள், தண்டுகள் ஆகியன ஒரு தாவரத்தின் அடிப்படையான உறுப்புகள். இந்த ஒவ்வொரு உறுப்பிற்கும் ஒரு பூதத்தின் இயல்பு மிகுதி.
வேர்களுக்கும் காற்றுக்குமான உறவை பற்றி எவ்வளவு நேரம் விளக்கினோம். ஆகவே வேர்கள் காற்றின் வெளிப்பாடுகள், தண்டுகள் நிலத்தின் வெளிப்பாடுகள், மலர்கள் வெப்பத்தின் வெளிப்பாடுகள், இலைகள் குளிர்ச்சியின் வெளிப்பாடுகள். வேர், தண்டு, இலை, மலர். எந்த தாவரத்தையும் இந்த 4 அடிப்படையில் பகுத்து விடலாம். இலைகள் குளிர்ச்சியின் வெளிப்பாடுகள் என்றால், ஒரு தாவரத்தின் இலை அந்த தாவரத்தின் அது வாழும் சூழலின் குளிர்ச்சியை வெளிப்படுத்துகிறது என்று பொருள். ஒரு தாவரத்தின் இலையை பார்த்து அந்த தாவரம் எவ்வளவு குளிர்ச்சியாக இருக்கிறது என்று புரிந்து கொள்ள இயலும். குளிர்ச்சி இலை வழியாக வெளிப்படுகிறது என்பது கருத்து. இதை நீங்கள் மிக எளிமையாகவே புரிந்து கொள்வீர்கள். நீர் பாய்ச்சும் போதோ அல்லது மழை பொழியும் போதோ அதிகமான இலைகள் துளிர்விடும். அந்த அளவில் மட்டும் புரிந்து கொள்ளுங்கள். இது மிகவும் ஆழமான பாடம். தேவை ஏற்படும் போது இதை விளக்குவோம். தாவரங்கள் நீரை அதிகமாக உள்வாங்கும் போது, அதிகமாக என்றால் அவற்றின் தேவைக்காக உள்வாங்கும் போது, மழைக்காலத்தில் மழை பொழியும் போது துளிர்களை வெளிப்படுத்துகின்றன என்பது கருத்து. இது ஒரு அடிப்படை கருத்து. அதே தாவரம் எப்பொழுது வெப்பம் அடைகிறதோ அப்போதுதான் மலர்களை வெளிப்படுத்தும். ஒரு தாவரம் பூக்க வேண்டுமென்றால் அதன் குளிர்ச்சி தணிந்து வெம்மை மிக வேண்டும். குளிர்ச்சி மிகுந்து கொண்டே இருந்தால் தாவரம் பூக்காது. பொதுவாக பனிக்காலத்தில் அதிக தாவரங்கள் மலர்களை வெளிப்படுத்துகின்றன. மார்கழி, கார்த்திகை, மார்கழி ஆகிய காலம் அதிக மலர்களுக்கான காலம். மழை பொழிவு ஏறத்தாழ நின்று அல்லது குறைந்து பனிப்பொழிவு தொடங்கும் போது மலர்கள் வெளிப்படும். பனி என்பது வெப்பத்தை ஊட்டுவதுதான். மனித உடலுக்கு மட்டுமல்ல, எல்லா உயிரினங்களுக்கும் வெப்பம் ஏற்றுவதுதான் பனி. வெப்பம் தாவர உடலில் சற்று மிகும்போது மலர் எனும் உறுப்பு வெளிப்பட்டுவிடும். குளிர்ச்சி சற்று கூடுதலாகும் போது இலை வெளிப்பட்டுவிடும். இதுவே கருத்து. தண்டுகள் நிலத்தின் வெளிப்பாடுகள் என்றால், நிலம் எவ்வாறு இருக்கிறது, எவ்வளவு வன்மையாக இருக்கிறது அல்லது மென்மையாக இருக்கிறது என்பதை ஒரு தாவரத்தின் தண்டுகளை கொண்டு புரிந்து கொள்ளலாம். ஏற்கனவே முன்வைத்த சான்றே உங்களுக்கு போதுமானது. நிலமே இல்லாமல், அதாவது தரை எனும் நிலம் இல்லாமல் நீரில் வாழும் உயிரினங்கள் மென்மையான தண்டுகளோடு இருக்கின்றன. பாறையில் வளரும் மரங்கள், பாறை மிகுந்த மலைப்பகுதியில் வளரும் மரங்கள் வலிமையாக இருக்கின்றன. மணலில் வாழும் உயிரினங்கள் வளரும் மரங்கள் ஓரளவுக்கு வன்மையாகவும் சற்று மென்மையாகவும் இருக்கின்றன. ஒரு தாவரத்தின் தண்டு எவ்வாறு இருக்கிறது என்பதை வைத்து அந்த நிலத்தின் இயல்பு என்ன என்பதை புரிந்து கொள்ள இயலும். இதைத்தான் தண்டுகள் நிலத்தை வெளிப்படுத்துகின்றன என்று குறிப்பிடுகிறோம். இவ்வாறு தாவரத்தை 4 வகையாக, தாவர உறுப்புகளை 4 வகையாக பகுத்து ஒவ்வொரு உறுப்பிற்கும் ஒரு பூதத்திற்கான செயல்பாட்டை பொருத்தி பார்க்கும்போது தாவரங்களை இன்னும் ஆழமாக புரிந்து கொள்ளலாம். நிலத்தின் கீழுள்ள வெப்பம் இலைகள், காம்புகள், தண்டுகள் வழியாக புறத்தில் உள்ள குளிர்ச்சியுடன் பரிமாற்ற புணர்ச்சி செய்கின்றது. இவ்வுயிரின உடலில் வெப்பம் மிகும்போது, சூழலில் நீர்த்தன்மையும் மிகையாகும் போது இவற்றுள் ஒரு பரிமாற்ற புணர்ச்சி நிகழும். இப்புணர்ச்சியில் வெப்பம் மிகையாகவே நீடித்தால் அவ்வுயிரினத்தின் உடல் மலர்களை வெளிப்படுத்தும். ஒருவேளை இப்புணர்ச்சியில் நீர்மை மிகுதல் நீடித்தால் மலர்கள் வெளிப்படாது. பொதுவாக பெண்கள் பருவம் எய்துவதை பூப்பு எய்துதல் என்று அழைக்கும் வழக்கம் நம்மிடம் உள்ளது. இது மிகச்சிறந்த சொல்லாடல். தமிழர்களுடைய இந்த மொழியே மறைபொருட்களை உள்ளடக்கியது என்று நாம் தொடர்ந்து கூறுகிறோம். பூப்பு எய்துதல் என்பதே அப்படி ஒரு உயிரியல் சொல்லாடல் தான் அது. அவள் பூத்து விட்டாள் என்பது உடற்கூறு செயல்பாடுகளை அறிந்து
முன்வைக்கும் சொல்லது. உடலில் வெப்பம் மிகும் பொழுதுதான் மாதவிலக்கு வெளிப்படும். அது வெளிப்படுவதற்கு வெப்பம் மிக வேண்டும், நீர்மை வேண்டும். ஆனால் நீர்மை மிகுந்தால் அந்த உதிரப்போக்கு உறைந்து போய்விடும். வெப்பம் மிக வேண்டும். எப்படி மிக வேண்டும் என்றால், ஒரு தாவரத்தில் பூ வெளிப்படுவதற்கு எவ்வளவு வெப்பம் வேண்டுமோ அப்படி வெளிப்பட வேண்டும். கடும் கோடை இருக்கிறது, வெயில் சுட்டெரிக்கிறது என்றால் மலர்கள் வெளிப்படாது, அதிகமாக வெளிப்படாது. அதிக சூடு இருந்தால் பூ பூக்காது. அதேவேளை அதிக நீர்மை இருந்தாலும் குளிர்ச்சி இருந்தாலும் பூ பூக்காது. குளிர்பகுதியில் உள்ள தாவரங்கள் எல்லாம் பாருங்கள், மிகுதியான குளிர்பகுதி உள்ள தாவரங்களிலெல்லாம், வெம்மை குறைவாக உள்ள பகுதியெல்லாம் தாவரங்களே பூக்காது. அதற்கு மாறாக அந்த தாவரங்களுடைய இலைகளிலேயே பல வண்ணங்கள் வெளிப்பட்டுவிடும். தாவரங்களுக்கு வண்ணங்கள் தேவை. வண்ண கொள்கையை பற்றி ஏற்கனவே விளக்கினோம். தாவரங்களுக்கு வண்ணங்கள் தேவை. மிக அதிகமாக குளிர்ச்சியில் வாழும் தாவரங்கள் எல்லாம் மலர்களுக்கு பதிலாக தம்முடைய இலைகளையே வண்ணமாக்கி கொள்ளும். அவ்வாறு தம்முடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ளும். நீரில் வாழும் பல தாவரங்கள், நீருக்கு அடியில் வாழும் தாவரங்கள் எல்லாம் இலைகளிலேயே வண்ணங்களை கொண்டிருக்கும். தாமரை இவ்வளவு வண்ணங்களோடு இவ்வளவு செழிப்பாக மலர்கிறது என்றால், அது நீரில் வாழ்ந்தாலும் வெப்பத்தை வாங்கித்தான் அது வளர்ச்சி அடைகிறது. அதனால்தான் வெப்பம் சற்று கூடுதலாக உள்ள மித வெப்ப மண்டல நாடுகளில், பகுதிகளில் தாமரை இருக்கிறது, அல்லி இருக்கின்றது. ஒரு பூ பூக்க வேண்டுமென்றால் நீர் தேவை. ஆனால் அந்த நீரினுள் ஒரு புழுக்கம் வேண்டும். புழுக்கத்தில் வெம்மை மிகுதியாக இருக்க வேண்டும். அதுதான் பூக்கும் நிலை, பூப்பதற்கான சூழல். பெண் பூ பெய்த வேண்டும் என்றால் அவளுடைய உடல் ஏற்கனவே நீர் இருக்க வேண்டும், குளிர்ச்சி இருக்க வேண்டும். ஆனால் குளிர்ச்சி மிகாமல் அவளுடைய உடலில் எப்பொழுது புழுக்கம் மிகுந்து அந்த புழுக்கத்தில் வெம்மை அதிகரிக்கிறதோ அப்பொழுது அவள் பூக்கிறாள். ஆகவேதான் இது மிகச்சிறந்த சொல்லாடல் என்று அழைத்தோம். மலர்கள் வெளிப்படாத உயிரின உடல்கள் நிலத்தின் உள்ளும் புறமும் உள்ள சூழலில் நிகழும் பரிமாற்ற புணர்ச்சியின் விளைவாக மட்டுமே தம்மை பெருக்கிக் கொள்வன. பூக்காத தாவரங்கள் ஏராளமாக உள்ளன. அவையெல்லாம் தம்மை எப்படி பெருக்கிக் கொள்கின்றன என்றால், அவற்றுக்கு காற்றின் புணர்ச்சி குறைவு அல்லது ஏறத்தாழ இல்லை. ஆகவே வெப்பம் மற்றும் குளிர்ச்சி ஆகியவற்றின் பரிமாற்ற புணர்ச்சியின் வழியாக மட்டுமே தம்மை பெருக்கிக் கொள்வன. நீங்கள் பார்த்திருப்பீர்கள், பல தாவரங்கள், பூக்காத தாவரங்கள் ஒடித்து வைத்தால், அவற்றின் தண்டுகளை எல்லாம் ஒடித்து வைத்தாலே அவை எளிதில் வேறுவிட்டுவிடும். விதையற்ற தாவரங்களுக்கு அது ஒரு எளிதான வழி. அது மட்டுமல்ல, விதையற்ற தாவரங்கள் நிலத்திற்கு கீழே உள்ள தம்முடைய வேர்களின் வழியாகவே அங்கங்கு முளைவிட்டு கொண்டிருக்கும். இவ்வாறு அவை பெருகிக் கொள்கின்றன. விதை இல்லை என்றாலும் பெருகுவதற்கான ஒரு வழியாக அவை வைத்திருக்கின்றன. இந்த தம்முடைய உடலையே விதையாக வைத்திருக்கின்றன. வெப்பம் மிகுந்து இப்பரிமாற்ற புணர்ச்சி நீடித்தால் மலர்கள் வெளிப்படுகின்றன. மலர்கள் சூழலில் உள்ள குளிர்மையுடன் பரிமாற்ற புணர்ச்சி செய்து நிலம் எனும் நிலைத்த பூதத்தை ஒத்த விதைகளை வெளிப்படுத்துகின்றன. மலர்கள் வெளிப்பட்ட பிறகு அவை என்ன செய்கின்றன என்றால், சூழலில் உள்ள குளிர்மையுடன் பரிமாற்ற புணர்ச்சி செய்கின்றன. மலர்கள் வெப்பத்தின் வெளிப்பாடுகள். அதைத்தான் விளக்கணும் இவ்வளவு நேரம். மலர் என்றாலே அது வெப்பத்தின் வெளிப்பாடு. ஒரு தாவரம் எவ்வளவு வெப்பமாக இருக்கிறது என்பதை மலரை பார்த்து, அது பூத்து விட்டது என்றால் அந்த உடலில் வெப்பம் மிகுந்திருக்கிறது என்று பொருள். அந்த தாவரம் சூடாகிவிட்டது என்று நினைத்து கொள்ளாதீர்கள். சூடு வேறு, வெப்பம் வேறு. அதை பல முறை விளக்கியிருக்கிறோம். குளிர்ச்சி இருக்கிறது, ஆனால் குளிர்ச்சியை விட வெப்பம் மிகுந்து விட்டது, ஆகவே அது பூத்திருக்கிறது. இவ்வாறு வெப்பத்தின் வெளிப்பாடாக உள்ள மலர்கள் சூழலில் உள்ள குளிர்மையுடன் பரிமாற்ற புணர்ச்சி செய்து நிலம் எனும் நிலைத்த பூதத்தை ஒத்த விதைகளை வெளிப்படுத்துகின்றன. சூழலில் உள்ள குளிர்ச்சி என்றால் காற்றில் உள்ள குளிர்ச்சி, நிலத்தில் உள்ள குளிர்ச்சி. இதுதான் சூழல் என்பது. காற்று நிலத்திற்கு கீழே, நிலத்திற்கு மேலே, தாவரத்தை சுற்றி உள்ள மொத்த குளிர்ச்சியையும்
மலர்கள் உள்வாங்குகின்றன என்பது கருத்து. மலர்களிலிருந்து மனம் வீசுகிறதே அது எதற்காக? மலர்களுடைய மனமே புணர்ச்சிதான். மலர்கள் தம்முடைய உடலிலிருந்து மனம் என்னும் ஒரு காற்றின் வகைமையை வெளியே அனுப்பி காற்றை புணர்கின்றது. மலர்கள் புணர்கின்றன. எவ்வளவு தொலைவிற்கு மனம் வீசுகிறதோ அவ்வளவு தொலைவிற்கு காற்றுடன் இந்த மலர்கள் எல்லாம் புணர்ச்சி கொள்கின்றன. காற்றில் உள்ள குளிர்ச்சியை உள்வாங்குவதற்காகத்தான் மனம் இருக்கிறது. மனம் என்ற ஒரு கருத்து அல்லது ஒரு நுண்பொருள் வெளிப்படுவதற்கான அடிப்படையே அவை காற்றை புணர்வதற்காகத்தான். காற்றில் உள்ள குளிர்ச்சியை உள்வாங்குவதுதான் மலர்களுடைய மனம் செய்யும் பணியே. இவ்வாறு அவையெல்லாம் சூழலில் உள்ள குளிர்ச்சியுடன் புணர்ந்து விதை என்ற ஒரு பொருளை வளர்த்தெடுக்கின்றன. விதை திடத்தன்மை கொண்டது. எந்த விதையும் திடத்தன்மை கொண்டது என்பதை நீங்கள் அறிவீர்கள். விதை திடமாகத்தான் இருக்கும். ஏனென்றால் விதையின் ஆதியாகிய மலரே வெப்பத்தின் வெளிப்பாடு தான். பொதுவாக மலர் மென்மையானது என்று நீங்கள் மேலோட்டமாக புரிந்து கொண்டிருக்கலாம். ஆனால் மலரின் மென்மைதான் விதைகளுக்கு வலிமை தருகிறது. மலர் எவ்வளவு வெப்பத்தை தனக்குள் வைத்திருக்கிறதோ அந்த அளவுக்கு வலிமையான விதைகளை அது பெற்றெடுக்கிறது. மலர் மென்மையாக இருக்கிறது என்பது ஒரு தோற்றம், அது ஒரு வெளிப்பாடு. ஆனால் அதன் மறைவாக வெம்மை இருக்கிறது. நீங்கள் பூக்கள் எவ்வாறு விதைகளை வளர்த்தெடுக்கின்றன என்று பார்த்தால் தெரியும் உங்களுக்கு. ஒரு பூவின் காம்பை நீங்கள் கிள்ளி பார்க்கும்போது அந்த காம்பின் கீழே ஒரு புழுக்கத்தை நீங்கள் தொட்டு உணர இயலும். காம்பு பகுதியில் நீங்கள் அதை நன்கு ஆழமான புரிதல் வேண்டும் என்ற விருப்பத்தோடு தொட்டால் அங்கே ஒரு புழுக்கம் இருக்கும். அங்குதான் விதைகள் வளரப்போகின்றன. அது ஒரு கருப்பை. காம்புகளுக்கு கீழுள்ள பகுதி தான் விதைகளுக்கான கருப்பை. அது எப்பொழுதும் புழுக்கமாகவே இருக்கும். அங்கிருந்து தான் தேன் சுரக்கும். மலர்கள் சூழலில் உள்ள குளிர்மை எல்லாம் உள்வாங்கி இந்த விதைகளுக்கான உடல் வளர்ச்சிக்கு தேவையானவற்றை வழங்கி கொண்டே இருக்கும். அவற்றுள் ஒன்று தேன். தேன் மட்டுமே ஆதாரம் அல்ல, அவற்றுள் ஒன்று தேன். ஏற்கனவே வெம்மையாக இருக்கும் மலர்கள் சூழலில் உள்ள குளிர்ச்சியோடு புணர்ச்சி செய்து விதை என்னும் ஒரு பொருளை வளர்த்தெடுத்து அதன் பிறகு உதிர்ந்து விடுகின்றது. அது மலர் என்ற வடிவம் மாற்றமடைந்து விடுகிறது. இப்பொழுது விதை என்ற ஒரு பொருள் இருக்கிறது. இந்த விதை எவ்வாறானது என்றால் நிலம் எனும் நிலைத்த பூதத்தை ஒத்தவை. நிலத்திற்கும் விதைகளுக்கும் நிறைய பொருத்தம் உண்டு. ஏறத்தாழ அவை ஒரு படியெடுத்தது போன்றவை. நிலத்தை படியெடுத்தால், தாவரம் படியெடுத்தால் அது விதை. நிலத்தில் உள்ள எல்லா தன்மைகளும் விதையில் உண்டு. நிலத்தின் வலிமை உண்டு, நிலத்தில் உள்ள குளிர்மை உண்டு, நிலத்தில் உள்ள புழுக்கம் உண்டு, நிலத்தில் உள்ள வெம்மை உண்டு, எல்லாமே உண்டு. நிலம் எவ்வாறு எண்ணற்ற உயிரினங்களை அடக்கி ஒரு பொருளாக இருக்கிறதோ அதுபோல ஒரு விதை எண்ணற்ற தாவரங்களை உள்ளடக்கி ஒரு பொருளாக இருக்கிறது. நிலம் தன்னை படியெடுப்பதற்கான ஒரு வடிவமாகத்தான் விதைகளை வைத்திருக்கிறது. ஒரு விதையை புரிந்து கொண்டாலே ஒட்டுமொத்த புவியையும் புரிந்து கொள்ள இயலும். அவ்வாறான ஒரு படி அது. இவ்விதைகள் யாவும் நிலம் எனும் பூதத்தின் பண்புகளை மறைவாகவும் இயல்புகளை வெளிப்படையாகவும் கொண்டவை. நிலத்தின் பண்புகள் எல்லாம் மறைவாக இருக்கும், நிலத்தின் இயல்புகள் எல்லாம் வெளிப்படையாக இருக்கும். இயல்பு என்றால் எந்த சூழலில் அது முளைக்கும், எப்படி முளைவிடும், அதன் நிலத்தின் விதையின் வண்ணம் என்ன, அதனுடைய வடிவம் என்ன, இவையெல்லாம் இயல்புகள். அவையெல்லாம் வெளிப்படையானவை. பண்பு என்றால் என்ன? நான் ஏற்கனவே குறிப்பிட்டேன் அல்லவா, நிலத்திற்கும் விதைக்குமான ஒப்புமைகளை குறிப்பிட்டேன் அல்லவா, அதெல்லாம் பண்பு. அவையெல்லாம் மறைவாக இருப்பவை. இந்த விதைகள் பரவி முளைக்க தொடங்கின. இவ்வாறு மலர் என்ற ஒரு உறுப்பு, வேர் என்ற ஒரு உறுப்பு வெளிப்பட்ட பிறகு மலர்கள், தண்டுகள், இலைகள் ஆகியனவெல்லாம் ஐம்பூதங்களின் இயல்புகளை உள்வாங்கி ஐம்பூதங்களுடைய வெளிப்பாடுகளாக வளர்ச்சியடைந்து விதை என்ற ஒரு உறுப்பை பெற்றெடுத்தன. இந்த விதைகள் பரவி முளைக்க தொடங்கின. விதை எனப்படுவது பொருத்த புணர்ச்சி நிலையை எட்டிய ஓர் உறுப்பு.
பொருத்த புணர்ச்சி நிலம் எனும் பூதத்திற்கானது என்பதால் விதைக்குள் முறையே நீர், வெப்பம் ஆகிய இரண்டும் பரிமாற்ற புணர்ச்சி நிகழ்த்தி கொண்டே இருக்கும். இப்பரிமாற்ற புணர்ச்சியில் நீர் மிகை நிலை அடையும் போது விதை தன் உடலிலிருந்து மென் உடல் கொண்ட ஆதி உயிரினத்திற்கு ஒப்பான வடிவத்தை வெளிப்படுத்தும். இவ்வடிவம் தன் உடலில் மிகையாக உள்ள நீர்மையை சூழலில் உள்ள வெப்பத்தோடு பரிமாற்ற புணர்ச்சி வழியாக இலைகளை, காம்புகளை, தண்டுகளை வெளிப்படுத்தும். இதுவே தாவரங்களின் தோற்றம். அதாவது விதை ஒரு கருப்பை, அது ஒரு 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 உயிரினத்தை வெளிப்படுத்துகிறது. தனக்குள் வைத்திருந்து அது ஒரு உயிரினத்தின் உடலை வளர்த்தெடுத்து அது வெளியே அனுப்புகிறது. இது ஆதியில் வெளிப்பட்ட உயிரினத்திற்கு ஒப்பானது. ஒவ்வொரு விதை முளைக்கும் போதும் புவியில் ஆதியில் வெளிப்பட்ட உயிரினம் முளைக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அதற்கு ஒப்பானது அது. ஆதியில் ஒரு விதை எவ்வாறு ஒரு தாவரம் எப்படி தோன்றியது என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டுமென்றால், ஒரு விதை முளைக்கும் போது அதை உள்வாங்கினால் போதும். அப்படித்தான் ஆதியில் தோன்றியது. ஆதி உயிரினத்திற்கு ஒப்பான வடிவத்தை வெளிப்படுத்துகிறது. இந்த வடிவம் தன் உடலில் மிகையாக உள்ள நீர்மையை சூழலில் உள்ள வெப்பத்தோடு பரிமாற்ற புணர்ச்சி வழியாக இலைகளை, காம்புகளை, தண்டுகளை வெளிப்படுத்தும். இந்த விதையிலிருந்து வெளிப்படும் முளை உடலில் மிகுதியாக நீர்மை கொண்டது. அது நீர்மையாகவே நீடிக்கக்கூடாது. ஆகவே உடனடியாக அது வெப்பத்தோடு பரிமாற்ற புணர்ச்சி செய்கிறது. இதை நீங்கள் அறிவீர்கள். ஒரு விதை முளைக்கும் போது போதுமான வெப்பம் இருக்க வேண்டும் சூழலில். தொடர்ந்து மழை பொழிந்து கொண்டிருந்தால் முளைகள் எல்லாம் அழுகி போகும், வளர்ச்சி அடையாது. இதுதான் பரிமாற்ற புணர்ச்சி. அப்படி பரிமாற்ற புணர்ச்சி நிகழ்த்தி உடலில் வெம்மையை அதிகமாக எடுத்துக்கொள்ளும். அதன் பிறகு வேர்களை வளர்க்கும். வேர் வளர்ந்த பிறகு என்ன நிகழும் என்பதை இதுவரை விளக்கினோம். உங்கள் சூழலில் உள்ள விதைகளை, நிலத்தையும் வேடிக்கை பார்த்தாலே இந்த பாடங்களை எல்லாம் நீங்கள் புரிந்து கொள்ள இயலும். அவ்வாறு நீங்கள் பார்த்து புரிந்து கொள்ளும் கருத்துகள் புவியினுடைய ஆதி உயிரின தோற்றத்தை நோக்கி உங்களை அழைத்துச் செல்வதற்கு துணையாக இருக்குமே அன்றி பார்த்து புரிந்து கொள்வன மட்டுமே ஆதியில் நிகழ்ந்தன என்ற இடத்திற்கு வந்துவிடக்கூடாது. ஒப்புமைகள் உண்டு, வேறுபாடுகளும் உண்டு. ஒரு பயணத்திற்கான தொடக்கமாக உங்களுடைய பட்டறிவை வைத்துக் கொள்ள வேண்டும். பட்டறிவு மட்டுமே மறைபொருள்களை விளக்கிவிடாது. ஆனால் பட்டறிவு இருந்தால் மறைபொருள்களை மிக எளிதாக விளங்கிக் கொள்ளலாம். இத்துடன் இன்றைய வகுப்பு நிறைவடைந்தது. மீண்டும் சந்திப்போம். நன்றி. செம்மை வனம் முகநூல் பக்கத்தில் அன்றாடம் காலை 5 மணி முதல் 6 மணி வரை ஆசான்மா செந்தமிழன் ஊழி நூலில் பதிவு செய்யப்பட்ட கருத்துக்களை விளக்கி உரையாற்றுகிறார். விருப்பமுள்ளோர் நேரலையில் இணைந்திடுங்கள். ஊழி நூல் விளக்க உரைகளின் பதிவுகள் செம்மை வனம் முகநூல் பக்கத்திலும் செம்மை மரபுப்பள்ளி என்ற யூடியூப் தளத்திலும் www.sem